இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, ஹார்ட்ல பிளாக் இருக்கு, இல்ல ஹார்ட் பம்பிங் வந்து கம்மியா இருக்கு, கரண்ட் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு, வீக்னஸா இருக்கு, அது எல்லாத்துக்கும் அற்புதமான தீர்வு இங்க இருக்கு. இது வந்து வெண்தாமரை சூரணம். வெண்தாமரை சூரணங்களா? ஆமா, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னாக்கா இந்த இஎஃப்எல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், ஹார்ட் மசில் தளர்ந்து போயிருந்தா அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், ஹார்ட்டில் இருக்கிற வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கும் இது நல்லா வேலை செய்யும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுல இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. ஏன்னா அவங்களுடைய வாழ்வியல் முறை, உணவியல் முறை மாறினதுனால ஏற்படுற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, டைம் இல்லாமல் சாப்பிட்றது, டைம் மீறி சாப்பிட்றது, அதே மாதிரி பசி எடுக்காத டைம் சாப்பிட்றது, நைட்டில் பிரியாணி சாப்பிட்றது, இது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, நிறைய கொழுப்புள்ள உணவுகள், நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு அடைப்பு, பிளாக் வருது. அது கொழுப்புனால அடைப்பு வருது, கால்சியத்தினால அடைப்பு வருது, இல்லை அடைப்பு அந்த இருதயத்தில் ஓட்ட ஒரு சிலருக்கு வருது, ஒரு சிலருக்கு இருதயம் வந்து வீக்காக இருக்குன்னு வருது, ஒரு சில இருதய துடைப்பு வந்து கம்மியாக இருக்குன்னு வருது, அந்த கரண்ட் வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது, அந்த பம்பிங் கம்மியாக இருக்குது. இப்படி பல்வேறு வகையாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான மருந்துகள் இருக்குது, அது எப்படியெல்லாம் எடுக்கணும்னு தான் மக்களை சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப சின்ன பசங்களை, அதாவது வந்து 20 வயசு பசங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரதை நாம் நிறைய வீடியோஸில் பார்க்குறோம். இது ஹெல்த்தி அடல்ட்டாக இருப்பாங்க, ஜிம்மில் வேலை செய்கிறாங்க, அவங்க ரெகுலராக பாடியை நல்லா பாடி பில்டிங்லாம் பண்ணி கட்டுமஸ்தாக பண்ணி ஜிம்மில் இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் வரதை நம்ம பார்க்குறோம். ஏன் வந்து இந்த சடன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சு? அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் என்ன நினைப்பாங்கனாக்கா, ஒரு 50-60 வயசு ஆனால் தான் ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வரும், 60 வயசில் தான் வந்தது. அப்புறம் அது வந்து குறைஞ்சி ஒரு 30-40க்காக இருந்தது. இப்போ பார்த்தா ஏஜ் லிமிட்டடே கிடையாது. 20 வயசு ஆளுக்கும் ஹார்ட் அட்டாக், திடீர்னு சுருண்டு சாகிறாங்க, ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. காரணம் நம்மளோட உணவு முறைகளும் வாழ்க்கை லைஃப் ஸ்டைலும் தான். அதாவது வந்து ஒன்று அதிகமாக நினச்சி கவலைப்படுறது, சாப்பாடு ஒழுங்காக எடுத்துக்காது, இந்த மாதிரி இருதயத்தில் வந்து நிறைய தொந்தரவுகள் வந்து வருது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட்டோட பம்பிங் வேகம் வந்து இதாக மாட்டிருக்கு. அதாவது வந்து என்ன இஎஃப்எல் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து இப்போ ஒரு ஹார்ட்டு இப்படி சுருங்கும் போது அது எவ்வளோ பிளட்டை வெளியில் தள்ளுது, அது எவ்வளோ ஃபோர்ஸில் வந்து வெளியில் தள்ளுது, அது வந்து சராசரியாக ஒரு 60 இருக்கணும், 60% இருக்கிறது தான் வந்து நார்மல். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஹார்ட் வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன ஆகாதுன்னா அழுத்தி அதை வந்து வெளியே தள்ளாது. அப்போ அது வந்து 20%-ஆவோ 30%-ஆவோ அது படிப்படியாக கம்மியாகிட்டு வருது. ஏன் இந்த ஹார்ட்டால் வந்து அழுத்த முடியல? இந்த அழுத்த முடியாத காரணம் அதுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து கிடைக்கல, இல்லை ஹார்ட் மசில் வந்து தளர்ந்து போகுது. ஏன் தளர்ந்து போகுது? அதாவது வந்து அது ஒன்று ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா இந்த மசில்ஸ் வந்து பயங்கர வீக்கானதாக இருக்கலாம், உணவு முறை, லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி பேஷண்ட்டுகளுக்கு ரொம்ப முக்கியமான சூரணம் தான் இந்த சூரணம். இது என்ன சூரணம் சார்? இது வந்து வெண்தாமரை சூரணம். வெண்தாமரை சூரணங்களா? ஆமாம், வெண்தாமரை ஹார்ட்டுக்கு நல்லதுன்றத நிறைய இடத்துல இது பண்ணியிருப்பாங்க. வெண்தாமரையை ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னாக்கா இந்த இஎஃப்எல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், ஹார்ட் மசில் தளர்ந்து போயிருந்தா அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், ஹார்ட்டில் இருக்கிற வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கும் இது நல்லா வேலை செய்யும். இது அடைப்புக்கு வந்து அந்தளவு எஃபிஷியண்ட்டாக இருக்காது, இது அடைப்பை கிளியர் பண்ண அதுக்கு வேறு மருந்து இருக்குது, சரிங்களா? இது அந்த ஹைப்போகைனெட்டிக்னு சொல்லுவோம். ஹார்ட்டில் எஸ்ஏ நோடு ஏவி நோடில் கரண்ட் உருவாகும். இந்த கரண்ட்டு ஒழுங்காக உருவாகாதனால தான் வோல்டேஜ் பத்தாமல் வந்து ஹார்ட்டால் ஒழுங்காக சுருங்கி விரிஞ்சு துடிச்சு அந்த அழுத்தத்தை வந்து முழுசாக கொடுத்து ரத்தத்தை வெளியேற்ற முடியல. அதுக்கு காரணம் அந்த ஹார்ட் மசில் வீக்னஸ், இல்லைனா அந்த ஜவ்வு அது எலாஸ்டிக் பை மாதிரின்னு வச்சுக்கோங்க, அது தளர்ந்து போயிருக்கிறது. ஓகேவா? இதை வந்து பலப்படுத்துறதுக்கு இந்த வெண்தாமரை, செம்பருத்தி, இந்த மாதிரி நிறைய சடாமஞ்சள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இதை ஹார்ட்டை வந்து அதுக்கு இதில் வந்து முக்கியமான மருந்து. இதில் ஒரு 20 ட்ரக்கு சேர்ந்துருக்கு, உண்மை அதுதான். ஆனால் இதில் முக்கியமாக இதில் வெண்தாமரை அதிக சதவீதம் சேர்ந்ததுனால தான் இது வந்து வெண்தாமரை சூரணம். இது வந்து கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து, அதாவது வந்து நமக்கு சில பேருக்கெல்லாம் வந்து நெஞ்சு எரிச்சல் இருக்கும், ஹார்ட் கம்ப்ளைண்ட் நினச்சி பயப்படுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து கேட்கும். ஏன்னா இதில் வந்து அதிமதுரமும் முக்கியமாக சேருது. அதிமதுரம் சேர்ந்ததுனால இந்த செஸ்ட்டு பேர்னு, செஸ்ட்டு அல்சரு அதுவும் கேட்கும்.
ஹார்ட்டையும் பலப்படுத்தும். ஸோ இந்த மெடிசன் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு சிம்டமேட்டிக்காகவும் அந்த ஹார்ட்டுக்கு தேவையான சக்தியை கொடுக்கறதுனால இது வந்து நல்லா வந்து வேலை செய்யும். இதுதான் வந்து அந்த வெண்தாமரை சூர்ணம். இதில் இது பீட்டு வந்து சிலருக்கு வந்து நம்ம கம்மியாகும், ரெகுலர் இதாக இருக்காது. ஒன்று இது டாக்கி கடையாக இருக்கும், இல்லை அப்படின்னாக்கா பிராடி கடையாக இருக்கும். அதாவது வந்து அதிகமான துடிப்பாக இருக்கும், கம்மியான துடிப்பாக இருக்கும். இந்த இது ட்ராக்கி கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் இன்சோம்னியா பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பார்ப்போம். தூக்கம் இருக்காது சிலருக்கு. இந்த தூக்கம் இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து மன அழுத்தத்தில் வந்து பதட்டத்தில் வந்து பீட் வந்து அதிகமாக இருக்கும். சிலருக்கு இந்த ஹார்ட் மசில் ஏஜ்டு பர்சனுக்கு இதோட பீட் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும், துடிப்பு வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பீட்டை ரெகுலேட்டர் பண்ணுறதுக்கு இது முக்கியமான வேலை செய்யும். ஸோ ஹார்ட்டில் இருக்கிற வீக்கத்தை குறைச்சி அதுக்கு தேவையான கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி தளர்ந்த ஹார்ட் மசிலை இறுக்கி ஹார்ட்டுக்கு பலத்தை வீக்னஸை போக்கி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக வேலை செய்யும். ஆனால் இது அடைப்புக்கு அந்தளவு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யாது. அதுவும் நான் சொல்லிடுறேன். ஹார்ட் பிளாக்கேஜ் வேறு, அதுக்கு வேறு மருந்து இருக்குது. இது வந்து அந்த ஹார்ட்டை பலப்படுத்துறதுக்கு முக்கியமான மருந்து. சூப்பர். என்ன நேயர்களே, உங்களுக்கும் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, இல்லை ஹார்ட் பம்பிங் வந்து கம்மியாக இருக்குது, கரண்ட் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது, வீக்னஸாக இருக்குது, அது எல்லாத்துக்கும் அற்புதமான தீர்வு இங்கே இருக்குது. கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா சார் உங்ககிட்ட ஒரு சில இசிஜி, எக்கோ, டிஎம்டி கண்டிப்பாக கேட்பாரு. இல்லை நேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு இந்த மருந்துகளை கொடுத்து சரி பண்ணுறாரு. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வருங்க. இருதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.